சிறப்பாக இந்த ஜல்லிக்கட்டை நடத்தி கொடுத்த நம் வீரர்களுக்கு நன்றி. ஆனால் என்ன பண்ண, நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தங்க கூட அடக்கலைங்கிறது ஒரு வேதனைக்குரிய, வெக்கத்துக்குரிய, கேவலத்துக்குரிய விஷயம். இவ்வளோ பேசுகிற தலைவரை நீர் போய் ஒரு காளையை அடக்கியிருக்க வேண்டியதானே? தலைவர்கள் என்னைக்குமே அந்த வேலையை செய்ய மாட்டாங்கம்மா. தலைவர்கள் உட்கார்ந்து வேடிக்கை தான் பார்ப்பார்கள். ஆமாம் ஆமாம், இப்போ சொன்னது 100% உண்மைதான். என்னங்க நீங்க ஒரு மாட்டை கூட அடக்கல, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஒரு மாட்டு மேலேயாவது ஏறி நீங்க அடக்கிருந்தீங்கன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். பங்கஜம், நான் இது வரைக்கும் உன்னை என்னைக்காவது அடிச்சிருக்கனா? இல்லைங்க. இன்னைக்கு வாங்கிறாதம்மா, வாயை மூடிட்டு. பாவம் சித்தப்பா, நல்ல மூஞ்சிலெல்லாம் மாடு மிதிச்சிட்டு சரியான அடி. ஏற்கனவே அடிக்கடி சோம்பலாம போவோம், இப்போ வேற என்ன ஆகப்போது பயமா இருக்குட்டி. இப்பொழுது பாட்டு போட்டியில் பரிசு வென்றவர்களுக்கு பரிசு வழங்குவோம். தலைவரே, பரிசு எனக்கு தான். நான் தான் சொந்தமாக பாட்டு எழுதி பாடினேன். ஆமாம், மற்ற எல்லாருமே அரைகுறை தான். நான் நல்லா படிச்சேன் பத்துக்கிடுங்க. அது குரல் ஏதோ இழுவ மாதிரி இழுத்துட்டு போயிட்டு, சரி எனக்கு அது ரொம்ப மனசுக்கு வேதனையா போயிட்டு. இல்லை எனக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கும். இனிமே எப்படி அந்த குரலுக்கு கிடைக்கும்? ஏம்மா வீட்டுக்கு போவோமாம்மா, மூஞ்செல்லாம் காந்துது. செல்லம்மா வீட்டுக்கு போவோமா? சரிங்க, பாட்டுலாம் பாடியிருக்கேன், கண்டிப்பா எனக்கு பரிசு விழுந்திருக்கும். வாங்கிட்டு போவோம். நீர் தான் மாட்டை அடக்காம மங்குடி அமைச்சர் மாதிரி வந்துட்டீரு. ஆமா, எனக்கு அது கிடைக்கிறத வாங்கிட்டு போவோமே. அத்தை பாட்டி, உங்களுக்கெல்லாம் கிடைக்காது. நீங்களும் உங்கள் மூஞ்சியும் பாங்க. ஆமா, இவ பெரிய அழகு சுந்தரி. நாலு நல்லி எலும்பு வச்சுக்கிட்டு இவ ஆடுற ஆட்டம், இவ புருஷ இவளை தலையில தூக்கி வச்சு ஆடுதான் ஆட்டம். ஆளு மூஞ்சிகளும் பாருங்க, கிளட்டு மூஞ்சிங்க. ஆமாம், நாங்களாம் கிளட்டு மூஞ்சிங்க. நீங்கள் இப்போ தான் காலேஜ் முடிச்சு ப்ரெஸ்ஸாக வந்து இறங்கியிருக்கீங்க. போங்க மொட்டை பாட்டி. மொட்டை பாட்டின்னு சொல்றதுக்கு ஒரு நாள் உன் வாயில சூடு இழுக்கேன் பாரு. உனக்கு பிள்ளெல்லாம் பறக்கட்டும், வாயில் நல்லா சூடு இழுத்து விடுதே. எல்லா வருடமும் கோல போட்டி, பாட்டு போட்டியெல்லாம் வைப்போம். இந்த வருடம் கோல போட்டி நடத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. பாட்டு போட்டியும் அப்படி ஒன்றும் திருப்தியாக அமையவில்லை. எல்லாரும் எதையோ உளறி விட்டு ஓடிவிட்டீர்கள். இருந்தாலும் எதையாவது ஒன்றை தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதால் இப்போ முதல் பரிசை அறிவிக்கிறேன். இந்த நம்ம வந்திருக்கார்ல கெஸ்ட் கொடுப்பாரு, ஐயா கண்ணு அவர்கள் கிஃப்ட் பாக்ஸுடன் வெயிட் செய்து கொண்டு இருக்கிறார். இப்பொழுது பெயர் அறிவிக்கும் நேரம். என்ன ஓவராக பில்டப் கொடுத்துட்டு இருக்காரு? சட்டுப்புட்டுன்னு கொடுத்துட்டு கூட்டத்தை கழிச்சு விட வேண்டியதானே? தலைவரே, காப்பி கீப்பி ஜூஸ் கீஸ் எதுவும் உண்டா? ரொம்ப நேரமா நாங்கள் உட்காந்து இந்த மாட்டு அடக்கிறதையும் பார்த்தோம். இப்போ இங்கேயும் உட்காந்துருக்கோமே. நீ நல்லா சம்முன்னு ஸ்டேஜ் போட்டு உள்ள உட்காந்துக்கிட்டீரு. நாங்கள் கடந்து காயுதோம் கருவாடு மாதிரி. இன்னும் சிறிது நேரத்தில் நிகழ்ச்சி முடிவடையும். எனவே பொதுமக்கள் பொறுமையுடன் காத்து கொள்ளும்படி தாழ்மையுடன் கெஞ்சுகிறேன். என்ன இவரே, மைக்கு கிடைச்சோடனே பெரிய மைக்கு மோகன் மாதிரி நினைப்போம். ஒரே செந்தமிழ்ல புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காரு. சாதாரணமா பேச மாட்டாரோ? எப்பா எப்பா இவரு அளப்பற. ஏன் இழிச்சவளை, சோறு எப்பண்டி போடுவாவோ? பந்தியே வைக்கல, வெறும் தரையில ஏட்டி சோறு போடுவாவோ? எவ் படிமலர் பாட்டி, சோறா போடுதாவோ? காளை மாட்டை அடக்கின ப்ரோக்ராம்லாம் உட்காந்து பாத்தியா இல்லையா? இல்லை மருந்து போடாம சும்மா வேன் முடிச்சுக்கிட்டு உட்காந்துருந்துருக்கும் போல. ஆமா, அங்க என்ன நடக்கு? நேற்று பாடணும்ல, பரிசு கொடுக்காவோ? பரிசு அரிசிலாம் வாங்கியாச்சுமா. இங்க வந்து காதல வந்து அரிசி அரிசின்னு கத்துதா. அங்க என்ன மேல என்ன டப்பால அரிசியா கொடுக்காம போச்சு போ. அரிசி டப்பாவா அது? ஏன் ஆத்தே? ஏன் தலைவரே, எனக்கு ஒரு அரிசி டப்பா. ஐயா, அரிசி டப்பா தான் கொடுக்காவளா? இதுக்கு தான் முதல் பரிசா? சை ஏம்மா, இங்க அரிசி டப்பா என்று எதுவும் இல்லை. இது பரிசு, நாட் அரிசி. என்ன இந்த தாத்தா ஒவ்வொரு இடமா மாறிக்கிட்டு இருக்காரு? அடிபட்டது, புண்ணெல்லாம் காந்ததுமா, ஒரே காந்தல். அதே எதுக்கு இங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீரு? இந்த தாடியும் மண்டையும் வச்சு ஒவ்வொருத்தரையா தேய்க்காம போய் ஒரு ஓரமா உட்காரம் தாத்தா. ஐயா, என்னாச்சுன்னு தெரியலையே. தாத்தா ஒரு மாதிரி குடஞ்சிட்டு வராரு. தாத்தா உடம்புக்கு எதுவும் செய்தா? என்ன ஒரு மாதிரி குடஞ்சிட்டு வரீரு? வீட்டுக்கு என்ன போறீரு? மயங்கி எங்கேயும் விழுந்துடாதீரு. இல்லம்மா, லேசா புண்ணெல்லாம் வலிக்கு. அடிபட்டது கொஞ்சம் காந்ததுமா, மன்னிச்சிருமா. ஐயா பரவாயில்ல தாத்தா, வீட்டுக்கு வேணா போறோம். ஒரு மாதிரிலாம் வாரீரு, ஒவ்வொரு இடமா தாவி தாவி. யாருங்க என்ன பல்ட்டி அடிச்சுக்கிட்டு வாரீரு? இப்ப தாவி தாவி படிமலத்தை போய் உட்காரணுமோ? இவ ஒர்க்கு இருக்கு மெண்டல். நானே வலி தாங்க முடியாம ஒவ்வொரு இடமா உருண்டுகிட்டு இருக்கேன். பனிமலர்கிட்ட போகணுமா? பனிமலர். முதல் பரிசு யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அவ்வளவா நல்லா பாடலை. ஆனால் இவங்க சொந்தமாக பாட்டு எழுதுனதுனால தான் உங்களுக்கு பரிசு. ஆனால் இவங்க பாடல் வரிகளில் என்ன கேவலப்படுத்தி தான் பாடியிருந்தாங்க. இருந்தாலும் சொந்தமாக படித்ததுனால தான் முதல் பரிசு.
நெட்டவள்ளி. இந்த அலங்காரிக்கு தான் கிடைச்சிருக்கா. சும்மாவே தையத்தக்கான கொதிப்பா விளங்கும். அவரை ஊழ மூக்க அந்த மூக்கன்னு பாடுனா பானங்கிட்ட போய் அவளுக்கு போய் பரிசு கொடுக்காமாரு மெண்டல் பைய. ஒரு மாட்டையாவது அடக்கி நீர் பரிசு வாங்கினீரா பார்த்தீங்களா? பாட்டு பாடியே பரிசு வாங்கிட்டேன். நெட்டவழி டீச்சர்னா கொக்கா. கொண்டாங்கோ கொண்டாங்கோ பரிசை கொண்டாங்கோ. நன்றி நன்றி நன்றி. பொங்கல் நிகழ்ச்சியில் பொறுமையுடன் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு நன்றி. அனைவரும் பத்திரமாக வீடு சென்று வாருங்கள். குடிப்பதற்கு அங்கு குடத்தில் தண்ணி இருக்கிறது. குடித்துவிட்டு சந்தோஷமாக செல்லவும். அட பிச்சைக்கார தலைவரே, ஒரு ஜூஸ் ஒரு 2 ரூபாய்க்கு ஒரு ஜூஸ் கூட வாங்கி வைக்கலப்பா. இவரெல்லாம் ஒரு தலைவர். செய். யாரு? சில்வண்டு லட்சுமியா? அப்போ உன் கடையில இருந்து வடை கொண்டு வந்து கொடுக்க வேண்டியதானே டீ? தலைவருக்கு பெரிய சப்போர்ட் அடிக்கா சப்போர்ட். போதுண்டி வா, இப்பயாவது வீட்டுக்கு போவோம். எம்மா வெண்ணி வச்சு மேலுக்கு ஊற்றணும். பொங்கல் கொண்டாட்டம் இதோட நிறைவடைந்தது. மீண்டும் வேறு ஒரு கொண்டாட்டத்தில் சந்திப்போம். நன்றி வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இளிச்சக்கா. லட்சுமி கண்ணா, வீட்ல எதுவும் வடை கிடக்காமா? வடலாம் இல்லக்கா, ஓட்ட கூட தான் இருக்கு. என்ன கண்ணா ஓட்ட கூட எப்படி சொல்ற? போ கண்ணா நீ. எப்பா இவளுக்கு வடை வாங்கி போட்ட முடியுமா? என்ன இளிச்சக்கா சத்தம் ஓவரா கேக்கு? என்ன 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 ஏடி அப்படிதானே டிவில எல்லாம் பேசுவாங்க. இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் அப்படிமாங்களா? அதே மாதிரி தான் நானும் கத்துனேன். சரி, எல்லாமே உங்க வேலையை பாருங்க. நாளைக்கு மரத்தடியில மீட் பண்ணுவோம். பாய்.